ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சத்யா ராகு சீரியலில் ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா ரகுராம் வீட்டில் இருந்து எல்லாருமே கிளம்பி நேராக கோவிலுக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. வருஷம் ஜானகி, பத்மா, பார்வதி இவங்க 3 பேர் தான் பொங்கல் வைப்பாங்க. இந்த வாட்டி அவங்க தானே அப்படின்னு கேட்டதும், இந்த வாட்டி நம்ம சாரு தானா 2 பேரும் தான் கல்யாணம் பண்ண போறவங்க. ஸோ அவங்களே நல்லபடியாக கல்யாணம் வந்து எந்த ஒரு தட்டுத்தடங்களும் இல்லாமல் நடக்கணும்னு அவங்களே பொங்கல் வைக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் சரி, கூடவே நம்ம மாயாவும் பொங்கல் வைக்கட்டும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இது கேட்டு நம்ம பத்மாவும் பார்வதியும் வந்து நக்கல் பண்றாங்க. யாரு? நம்ம மாயாவா? ஃபர்ஸ்ட் அவளுக்கு அடுப்பு பற்ற வைக்க தெரியுமா? பொங்கல்னா ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியுமாங்கிற மாதிரி நக்கல் பண்ணி பேசினதும், இங்க பாருங்க, ஏன் மாயா வைக்க மாட்டா? கண்டிப்பா மாயா பெஸ்ட் ஆஃப் பொங்கல் வைப்பாங்கிற மாதிரி மணி இங்கால சிவராமன் விட்டு கொடுக்காம பேசுறாங்க. அதே மாதிரி ரகுராமனும் ஆமா மாயா நல்லபடியா பொங்கல் வைப்பான்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம மணி வந்து, மச்சான் வெறும் பொங்கலா இருந்தா எப்படி? இதுல போட்டி எதுவும் சுவாரஸ்யம் வேணாமா அப்படின்னு கேட்டதோ, ஆமா இந்த போட்டியில வந்து இது ஒரு போட்டி தான். ஸோ யார் நல்லபடியா டேஸ்டா பொங்கல் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட மோதிரத்தை வந்து நான் பரிசா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, மணி நம்ம சிவராமன் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ரகுராம் வந்து எப்படியாச்சும் மாயா ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஆசைப்பட்டு மோதிரம் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றாங்கன்னு. எப்படியோ மாயா ஜெயிச்சிடணுங்கிற மாதிரி சிவராமன் வந்து யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாம் நம்ம சாரு என்ன பண்றாங்கன்னா, மாயா பத்த வைக்கிற அந்த தீப்பெட்டியில வந்து ஃபுல்லா வந்து தண்ணி ஊத்திடுறாங்க. ஸோ தண்ணி நினைச்சு போயிருக்கு. இந்த விஷயம் மாயாவுக்கு தெரியா. ஸோ பொங்கல் வைக்கிறதுக்குரிய எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அப்போ தண்ணி எடுக்க போறாங்க மாயா. ஸோ மணிவண்ணன் ஹெல்ப் பண்ணலான்னுட்டு மணி போய் நேரா, இங்க பாருமா மாயா, உனக்கு பொங்கல் வைக்க தெரியுமா அப்படின்னா, என்ன சித்தப்பா, என்ன மாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது அப்படின்னா என்னவா, என்னமா ஆயிடு, இங்க பாரு நீ எப்படியாச்சும் ஜெயிச்சிடணுங்கிற மாதிரி மணி வந்து ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அடுப்பு வைக்கிறாங்க. அடுப்பை வச்சுட்டு நம்ம சாருவும் தனாவும் நெருப்பு பற்ற வச்சிடுறாங்க. ஆனால் மாயாவில் பற்ற வைக்க முடியல. ஏன்னா அதான் நம்ம சாரு வந்து தண்ணியில் நினச்சிட்டாங்க இல்லையா, அதனால அவங்களால பற்ற வைக்கவே முடியல. ஸோ அப்படின்னு பார்த்து நம்ம மணி வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குற சாக்கில் மாயா பக்கத்தில் வந்து உட்காந்து, என்னமா இது தண்ணியில் நினச்சி தீப்பெட்டியை போட்டு தட்டிட்டு இருக்கேன் இந்த அப்படின்னு அவங்க வச்சிருந்த ஒரு தீப்பெட்டியை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்வதி பக்கத்தில் நின்று, பத்மா பாருங்க உங்கள் ஹஸ்பண்ட் தான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னதும் ஒரு குச்சி எடுத்துட்டு வராங்க. இங்க பாருங்க, ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னதும் மணி வந்து தள்ளி நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மாயாவுக்கு என்ன பண்றேன்னு தெரியல, அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு நம்ம மணி வந்து மறுபடியும் போறாங்க. இங்க பாருமா, என்ன யூடியூப்ல வீடியோ பார்த்து செய்யறியா, இதெல்லாம் தப்பு இல்லையா மாமா அப்படின்னு கேட்டதும், இங்க பாருமா ஜெயிச்சா சரிதான், அதுவும் பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பேசும்போதே பாருங்க, மறுபடியும் உங்க ஹஸ்பண்ட் தான் போய் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு பத்மா சொன்னதும், இன்னைக்கு அடி சோர் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்துட்டு போறாங்க. அப்போ நம்ம மணி போய் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சிவராமன் யோசிக்கிறாங்க, எப்படியோ மாயா தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சாரு இங்கால தனா இவங்க 2 பேரையும் பார்க்குற சாக்கில் மாயா வந்து, மாயா என்னம்மா பொங்கல் நல்லபடியா வச்சிருவல அப்படின்னு கேட்கும்போது, இப்போ சொன்னீங்களே என்னோட புருஷன் தானு பார்த்தீங்களா, இப்போ உங்க ஹஸ்பண்ட் போய் தான் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு பார்வதி சொன்னதும், இங்க பாருங்க ஹெல்ப் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாயா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, சந்தியா வந்து எப்படிலாம் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சூப்பரா வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு நம்ம சந்தியாவை பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம மாயா வந்து சூப்பரா பொங்கல் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாரு வந்து கண்ணப்பின்னான்னு தண்ணியெல்லாம் ஊத்துறாங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் வந்து பார்த்து ஊத்துமா அப்படின்னு பாத்திர அளவெல்லாம் சொன்னது, இப்பதானே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க என்ன உங்க மருமகளுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு மணி வந்து வம்பிழுத்துட்டு இருக்காங்க. உடனே அவங்க 2 பேரும் அமைதியாயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா 3 பேரும் நல்லபடியா பொங்கல் வச்சு முடிச்சதும் சரி சாமிக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமிக்கெல்லாம் படிச்சு எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாயா வந்து அங்கே இங்கே ஹெல்ப்ஃபுல்லா நடந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கொஞ்சம் ரவுடிங்க வம்பெழுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மணி வந்து காப்பாத்துறாங்க. மணியால முடியல. உடனே சீனு வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறாங்க. என்ன தம்பி சின்ன பையனா இருக்கா, எங்களையும் அடிக்கிறியா அப்படின்னு வம்பளுக்குறாங்க. சிலம்பு சுத்த வாரி அப்படின்னு கேட்டதும் சீனுவும் சரின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ சீனு எதுக்குடா உனக்கு வேண்டாத வேலைங்கிற மாதிரி பார்வதி வந்து திட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சீனு வந்து சூப்பரா கம்பு சுத்தி அந்த ஆட்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம சீனுவால முடியல. சீனு வச்சிருந்த அந்த கம்பை வந்து தட்டி விட்டதும் மாசனமா மாயா வந்து பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்த மணி வந்து ஆச்சரியப்படுறாங்க. மாயா என்னம்மா நீ கம்பை பிடிச்சிட்டு, இங்க பாரு சீனு, அதான் கம்பு விழுற அளவுக்கு வந்துட்டு
முதல்ல நீ இங்க அளவா, இவனுங்க கூட சண்டை போடுறதுக்கு ஆம்பளைங்க தேவையில்ல, இந்த மாதிரி பொம்பளைங்களே போதும் அப்படின்னு மாயா வந்து கிளம்புறங்கிறாங்க. இதை பார்த்து பத்மா பார்வதி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இவளால கம்பை தூக்க முடியாதா, இதுக்குள்ள சிலம்பாட்டம் ஆடப்புறாளா, எனக்கு சிரிப்பாட்டா இருக்கு அப்படின்னு எல்லாரும் நக்கல் பண்றாங்க. இங்க பாருங்க, மாயா கண்டிப்பா ஜெயிப்பாங்கிற மாதிரி மணி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து சூப்பரா வந்து கம்பு சுத்துறாங்க. இதை பார்த்து ரகுராம், சிவராமன் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ஒரு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அந்த சிலம்பாட்டம் விளையாட வந்தவங்க கூட சேர்ந்து நல்லா அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த இதில் வந்து மாயாவே ஜெயிச்சிட்றாங்க. இதை பார்த்த பத்மா பார்வதி வந்து பேரதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படிமா, எப்படி உனக்கு இந்த சிலம்பாட்டம்லாம் தெரியும்? எல்லாமே ஏமா சின்ன வயசுலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க பெரியம்மா. அமெரிக்காவில் பிறந்தா நம்ம தமிழ்நாட்டு பழக்க வழக்கங்களா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டிங்களா? இங்கே பாருங்க, எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அம்மா. அதுதான் ஒன்று சில எப்பப்போ யூஸ் பண்ணணுமோ அப்பப்போ தான் நம்ம பயன்படுத்தணுங்கிற மாதிரி மாயா சூப்பராக பேசிட்டு இருக்காங்க. உன்னை என்ன ஒன்றுலாம் நினைச்சோமா, ஆனால் உண்மையிலேயே சந்தியா உன்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்கிற மாதிரி ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் நம்ம பார்வதி டீமுக்கு வந்து செம்ம கோமா இருக்கு. சரி சரி, பொங்கல் படைச்சாச்சு, வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு யார் பொங்கல் டேஸ்டா இருக்கோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. பார்த்தா அதுல நம்ம மாயாவோட பொங்கல் தான் பெஸ்டா இருக்கு. ஸோ அதை வந்து எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப